4 பேர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கவே கூடாது வாழ்நாள். அபூக்கி வ உம்முக்கி வ இஹ்வானுக்கி வ ஜௌஜுக்கி. 4 பேர்த்துடைய வெறுப்பை வாங்கிடக்கூடாது. தந்தையின் வெறுப்பு, தாயின் வெறுப்பு, உடன்பிறப்புகளின் வெறுப்பு, கட்டிய கணவனின் வெறுப்பு, இந்த 4ம் நரகத்திற்கு போய் சேர்த்து விடும். உலகத்தில் எந்த யூனிவர்சிட்டியிலங்க இதை சொல்லிக் கொடுக்கப்படுது? எந்த யூனிவர்சிட்டியில் இது பாடம் நடக்கிறது? ஆனால் இந்த 4 பேர்த்திடத்திலும் வெறுப்பை சம்பாதிப்பவர்கள் நிறைந்து வாழ்கிறார்கள். தகப்பன் 25 வயசுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் ஆண்கள் பெண்கள் தான் கஷ்டத்தை என்னைக்காவது பிள்ளைங்க மேல அந்த தகப்பன் இறக்கி வைத்திருக்கார? பிள்ளைய கஷ்டத்தையும் தூக்கி தான் சுமப்பார். அதனாலதான் உங்களுக்குள்ளேயே ஒரு இளைஞர் சுமைகளை இறக்காத சுமை தாங்கிகள் ஒரு நூல் எழுதினார். யார் தெரியுமா? கொஞ்சம் எந்திரிச்சு காட்டுங்களேன். அப்துல் பாசித். உங்கள் மண்ணை சார்ந்தவர். சுமைகளை இறக்காத சுமை தாங்கிகள். ஏறத்தாழ 100 வரலாறுகள், 1 2 இல்ல, 100 வரலாறு. அந்த பெற்றோர்கள் எப்படி மதிக்கப்பட வேண்டும்? அல்லாஹு அக்பர். ஆனால் இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 2வது தாய் இல்லையா? தாய் இல்லாம இன்னைக்கு உலகத்தில் எதுவுமே இல்லைல்ல. வயிற்றிலே இடம் கொடுத்த அன்னை, அந்த அன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் இடம் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறது. வயிற்றில் இடம் கொடுத்த அன்னைக்கு வீட்டில் இடம் இல்லை. அன்னையின் வெறுப்பு. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலத்தில் தன்னுடைய தாயை நெருப்பால் சுட்டு வதைத்து, தாயை நெருப்பால் சுட்டு வதைத்து கொடுமைப்படுத்தி 2 கிராம் மோதிரம், கையில் வச்சிருந்த மோதிரத்தை எடுத்து சென்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன். மனம் துடிக்கிறது. பெத்த தாய நெருப்பால் கொடுமைப்படுத்தி. உங்களுக்கு ஹதீஸிலே தெரியுமா? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் அரபா மைதானத்தில் அல்லாஹ்விடத்தில், ரப்பே, இத்தனை பேர்கள் உன்னிடத்தில் அழுது கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருடைய ஹஜ்ஜும் கபூலாகி விட்டதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இல்ல, மாலிக் பின் ஹாரூனுடைய ஹஜ்ஜு மட்டும் கபூலாகவில்லை, பாக்கி எல்லாத்தையும் கபூல் செஞ்சுட்டேன். ஹசன் பஸ்ரி கேட்பாங்க, ஏன் என்று கேட்பார்கள். அதற்கு பதில் கிடைக்கும், தாயாரை அடித்தவர். தாயாரை அடித்து விட்டு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். அரபா மைதானத்திலே மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் இருக்கிறது என்றால் பெற்றோரை நிந்தித்தல். அரபாவில் கூட அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிற, அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லை. ஹாரூன் பின் மாலிக் இடத்திலே போய் சொல்லுகிறார்கள், இப்படி நீங்க செஞ்சீங்களாமே, அதனால உங்களுடைய ஹஜ் எல்லாம் கபூலாகாது. அடித்த கரத்தை நெருப்பில் இட்டு பொசுக்கிக் கொண்டார். பொசுக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார். ரப்பே, என் தாயை நான் அடித்து விட்டேன், தவறு செய்து விட்டேன். பெற்ற தாய். அடுத்து உடன்பிறப்புகள், இரத்த உறவு. மற்ற உறவுகள்லாம் போயிடும். நீ அண்ணனும் இல்லை நான் தம்பியும் இல்லைன்னு சொல்றதுனால முடிஞ்சு போயிருமா? அண்ணன் தம்பி உறவு சண்டையில இனிமேல் எனக்கு நீ அண்ணனும் இல்லை, உனக்கு நான் தம்பியும் இல்லை எழுதி கொடுத்ததுனால முடிஞ்சு போயிடுமா? உலகத்திலே முறியாத உறவுகள் இரத்த உறவுகள் இல்லையா? அந்த இரத்த உறவுகளை யாரும் நிந்தித்து விடக்கூடாது. நான் துக்குறி உகுன்ன அண்ணன் தம்பி கிடைக்கிற பாக்கியம் உலகத்தில் வர காலத்துல ஒன்னு வருது. ஒன்னு வந்துன்னு சொன்னா சச்சா இருக்காது, மாமா இருக்காது, யாரும் இருக்க மாட்டான். 2050 ஒரு ஆள் இருக்காது. அல்லாஹு அக்பர். இரத்த உறவுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரும் பாக்கியங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அலி ரலியல்லாஹுவை பார்த்து, நீ சொர்க்கத்தில் என் சகோதரன். எல்லாத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்வத்தை, சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அலி ரலியல்லாஹு விட்டுட்டாங்க. நாயகமே, எல்லோருக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிற நாயகமே, அன்சாரி முஹாஜிர், அன்சாரி முஹாஜிர், அன்சாரி முஹாஜிர் இப்படி ஏற்படுத்தின ரசூலுல்லாஹ் தனக்கு ஒரு அன்சாரியை ஏற்படுத்திக்கல,
தனக்கு அலி ரலியல்லாஹுவைத்தான் சகோதரராக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஒரு முஹாஜிருக்கு முஹாஜிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ என்னுடைய சகோதரன் சொர்க்கத்திலும் என்றார்களே, அல்லாஹ் நம்முடைய சகோதரத்துவ சகோதரி உறவை சொர்க்கத்திலும் நீடிக்க செய்வானாக. அடுத்து கணவனுடைய உறவு எப்படி தெரியுமா இருக்கு? நேத்து நடந்த பிரச்சனை. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சில நாட்கள் அல்ல, ஒரு சில ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை. ஓதி பிரயோஜனம் இல்லை. கணவனோடு பேசலைன்னா, கணவன் மனைவியோடு பேசலைன்னா படிச்சு பிரயோஜனம் இல்லை, ஓதி பிரயோஜனம் இல்லை. ஏறத்தாழ 4-5 ஆண்டுகள் கணவனும் மனைவியும் பேசி கணவர் இறந்து போகிறார். மனைவிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் சொல்லிருங்க, கணவன் இறந்து போயிட்டார். அம்மா கணவன் இறந்துட்டாரு, இதா இருக்கணும் 4 மாதம் 10 நாள். நான் ஏற்கனவே 4 வருஷம் இதா தானே இருக்கிறேன். அந்த அம்மா இனி தனியா என்ன இதா, முசீபத்து முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறேன். நஊது பில்லாஹ், என்னை பிடித்த முசீபத் முடிந்து விட்டது என்று நான் சந்தோஷப்படுகிறேன். நம்ம தீன்ல சொன்ன வார்த்தைகள். 4 ஆண்டு காலம் பேசாமல் போனதற்கு பெரிய காரணம் ஒன்றுமே இல்லை. சரி, என்ன காரணத்தினாலமா பேசாம போயிட்டீங்க? இல்ல அவர் கடை வாங்கிட்டாரு, கடைக்காரன்லாம் எங்க வீட்டில் வந்து நின்னா என்கிட்ட வந்து கேட்கறான். அவர் வாங்கின கடன் என்கிட்ட வந்து கேட்கறான். அவர்கிட்டே வாங்கிக்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா இது பெருசாகி அம்மா வீட்டுக்கு போய் 2 குடும்பமும் இன்றைக்கு தனித்தனியாக இருக்கிறது. வேறு எங்கும் இல்லை, நம் சமூகத்தில். அல்லாஹ் அக்பர். கணவனின் வெறுப்பை பெறுகிற பெண்களை மலக்குகள் சபிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தருள்வானாக.